மக்களே, நம்ம இப்போ வந்து ஹவுஸ் கான்ட்ராக்டர். ஹவுஸை க்ளீன் பண்ணி பெயிண்ட் அடித்து குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தமாக கொடுக்குறது தான் நம்மளுடைய வேலை. இதுதான் நம்ம ஆஃபீஸு. பார்க்கறதுக்கு கொஞ்சம் அந்தர்கோலமாக தான் இருக்கும். அப்படி தான் கொடுத்தானுங்க. இதோட மோசமாக கொடுத்தானுங்க. நான் அந்த வெள்ளை பெயிண்ட்லாம் அடித்து வச்சுக்கிறேன். சரி வாங்க மக்களே, நம்ம ஆர்டருக்கு போகலாம். மெயில் பாக்ஸில் வந்திருக்கும் நம்மளுடைய ஆர்டர் வந்து. இது ரெண்டும் டைமிங்கு வாய்ப்பில்லை. இவ்வளவு வேணால் செய்யலாம். வீட்டை பார்த்தீங்களா? எவ்வளோ 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 அவளால் முடிஞ்சு உடைக்க முடியுமோ அவ்வளோத்தையும் உடைச்சி வச்சுக்கிறான். அவளை என்ன பொம்பளை? அது கிளவி பண்ணுற வேலையா இது? என்னது இது? வீடு மாதிரியாகுது பாருங்க. வாந்திலாம் எடுத்து வச்சுக்கிறான். நடு வீட்டில் வாந்தி எடுத்துக்கிறான். ஃபோட்டோ உடச்சிக்கிறா. அநேகமாக அவங்க புருஷங்க சிக்கியிருப்பான்னு நினைக்கிறேன். குப்பையை புருஷங்க தூக்கி போட சொல்லியிருப்பாங்க, போடாமல் வந்திருப்பாரு. அதுக்காக கோவம் வந்து கிளவி உள்ளவே வச்சுக்குது. ஃபோனை கொண்டு போய் செவத்துல மாட்டிக்குது கிளவி. ஐயோ, ஃபோனை கொண்டு போய் செவத்துல மாட்டி வச்சுக்குது. ஃபோன் இது செவத்துல மாட்டுற ஃபோன் தானா? அப்படியா? அப்போ இது எங்கே மாட்டுறது நான்? ஓகே சரி. இப்போ நம்மளுடைய இது என்னது? ஃபஸ்ட்டு அந்த குப்பையெல்லாம் எடுத்து வெளியே போடணும். பார் கிளவி வீடு மாதிரியா வச்சுக்குது. குப்பை குடி மாதிரி வச்சுக்குது. நான் கான்ட்ராக்டரா இல்லை குப்பை பெருக்கிறவனா? கான்ட்ராக்டர்னு ஒன்று சொன்னால் போது மாட்டேங்குது. கிளவி குப்பையெல்லாம் அப்படியே போட்டு போய்க்குது. கூட்டி வைப்பானான்னு. இங்கே பாருங்க மக்களே, இந்த சுச்சி அந்த ஆல்ட்ரு எல்லாம் பழசு. எல்லாம் இது ஏறி போயின்னுக்குது. குப்பை பீஸாவை தின்ட்டு நடு வீட்டில் போட்டு போய்க்குது கிளவி. கிளவி டிவி போட்டு உடச்சிக்குது. புருஷங்கான செத்துருப்பான்னு நினைக்கிறேன். இது கெட்ட நாய்க்குட்டி பொம்மை வேற மூஞ்சி இப்படி வச்சுன்னு. டிவி எடுக்குவோம், அங்கே வைப்போம். வீடு மாதிரியா வச்சுக்குது. ஆஹா, தின்னுட்டு வீட்டுக்குள்ளேயே போட்டு வச்சுட்டு போய்க்குதே. வாந்திலாம் பெட்டு, டேபிள், சோஃபா என்ன இந்த காலத்தில் இருக்குது? போட்டோ எங்கேயா ரேஸ் ஓட்டிப்பாங்களாட்டுக்குது. கிளவிக்கு பிடிக்கல, தூக்கி போட்டுக்குது. ஃபோனு குட்டி போட்டால் மட்டும் ஒழுங்காக வச்சுக்குது. பசங்க ரேஸ் ஓட்டின போட்டால் தூக்கி போட்டு உடச்சிக்குது. அப்புறம் பாட்டில், ஆஹா பாட்டிலே இந்த நசுங்கிக்குதே. இது என்னது? பெட்ரூம் அதை விட கந்தர குளமாக இருக்குது. என்னடா பண்ணிக்குது கிளவி இந்த வயசில்? இவ்வளோத்தையும் வேலை பார்த்து வச்சுக்குது. இங்கே ஒன்றும் இந்த இது நம்ம டாஸ்க்கு ஒன்றும் ஒரு டாஸ்க் கூட முடிக்கல. அப்போ 2 டாஸ்க் முடிச்சிட்டோமா? செட் ஹைலைட் ஐட்டம். அப்படியா? இங்கே ஏதாவது இருக்குதா? எதுவும் இல்லை. இங்கே ஏதாவது இருக்குதா? இங்கேயும் எதுவும் இல்லை. பெட்ரூம், பாத்ரூம். ஃபாரின்ல குடிக்கிற பாத்ரூமு. ஆனால் என்ன கிளவி வீட்டில் சும்மா உக்காந்துக்காம சும்மா தானே உட்காந்துக்குது. இதெல்லாம் தொடச்சா என்ன? பாத்ரூமு கூட க்ளீன் பண்ண மாட்டேங்குது. பெட்ரூம், அடா பாவீங்களா, அதில் 9 இடத்துல குப்பை போட்டு வச்சுக்குதா கிளவி. கிளவி ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல இதெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். அந்த குப்பையெல்லாம். இது என்னடா அது?
ஓ சரி சரி. வேற 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 இது ஒன்று 8. வேற வேற குப்பை என்ன இருக்குது? குப்பை 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 வேற என்ன குப்பை இருக்குதுங்க? ஒரு குப்பை இருக்கு. அப்பா இப்போ எதையோ ஒன்று சேல் ஐட்டம் இவன் 325 ரூபா கொடுக்குறாங்க. இவனுங்களும் சேல் 75. இவனும் சேல் ஒரு 75. இவனும் சேல் ப்ளஸ் ஒரு 75. ஓகே இதுவும் சேலா? சரி. ஏயா சேல் பண்ணணும்னா எனக்கே கொடுக்குறீங்க? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்? செட்டியா ஹைலைட் ஐட்டம் என்ன வைக்கணும்? வெஜிடபிள்னா ஓகே. ஸ்டோருக்குள்ளே போ. இல்லையா திரும்பி ஸ்டோருக்குள்ளே போ. எங்கடா காணோம்? என்னடா வைக்கணும்? சரி அவ்வளோதான் நினைக்கிறேன். லிவிங் ரூமில் நல்லா ஒர்க் முடிஞ்சா? ஸ்டேபிள் கிச்சன் செட்டி ஹைலைட் ஐட்டமு பையிங் ட்ரிங்கிங் ரூம் டேபிள் அண்ட் ஸ்டேபிள் ட்ரிங்கிங் டேபிள் சேர். என்ன இவ்வளோ கொடுத்து வச்சுக்குது? அப்படியே காசுலாம் இருக்கிறது கம்மியாக தான் இருக்குது. சரி அடுத்தது செட்டி ஹைலைட் ஐட்டம் எங்கள் கிச்சன். ஓகே இவனா? இதுக்கு சரியாக போயிட மாட்டேங்குது. ஓகே சேரா? இங்கே ஒரு சேர். நம்ம கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு பண்ணுறதுலாம் கான்ட்ராக்டுக்கார பண்ணுற விளையாட்டமாக இருக்குது. பாத்ரூமில் என்னடா இருக்குது? இதுதான் பாத்ரூம். ஓ மை லார்ட். ஓகே இது எடுத்தாச்சு. வேற ஓகே. இப்போ நம்ம இன்னும் ஒன்று இருக்குதாமே இருக்குது கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி இப்போ இங்கே ஏதாவது சேல் பண்ணணுமா? இவனை சேல் பண்ணணுமா? சேல். வேற என்ன சேல் பண்ணணும்? இவனையும் சேல். இப்போ க்ளீன் பாத்ரூமை துடைக்க போகிறோம். மாப் போடுறோம் நண்பர்களே. மாப் உங்கள் வீட்டில் நீங்களாம் மாப் போட்டுக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு நான் எங்கள் வீட்டில் போடல. ஆனால் ஊராம்பட்டு வீட்டில் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக மாப் போடுறேன். மாப் போடணும். மாப் போட்டால் தான் வீடு சுத்தமாக தெரியும். ஆனால் அந்த கிளவி வீடு எப்படி போட்டாலும் கேவலமாக தான் தெரியும். பையிங்கிற இது பக்கெட்டா? இதை இங்கே வைக்கணும். ரெக்கா இதை எடுத்து இங்கே போட்ட இங்கே எடுத்து போட்டு இது திருவு இதையும் திருவு. ஓகே இப்போ அதுக்கான இது வாங்கணும். ஃபிட் பண்ணு. இந்த டேப்லெட் திங்க போடு.
இது ஒரு பக்கத்தெரு, இது ஒரு பக்கத்தெரு, இது ஒரு பக்கத்தெரு, இது ஒரு பக்கத்தெரு. முடிஞ்சு மக்களை முடிஞ்சு. கிளவி பாத்ரூமை சரி பண்ணிட்டோம். இப்போ லிவிங் ரூம். இவனா லிவிங், இவன் கிச்சன், லிவிங். இங்கே ஒன்று என்னடா குப்பங்குது? கிளவி ஒன்று என்னத்த போட்டு வச்சுட்டு போய்க்குதோ தெரியலையே. இங்கே உனக்கு இது சேல் பண்ண சொல்லுது. நான் நினச்சேன் கிளவி சோப்பா அப்போ வச்சுருக்கும் போதே நினச்சேன். என் காசெல்லாம் கரியாகுது கிளவி. அவங்க ஹஸ்பண்ட் பாவம் மக்களே, ஹஸ்பண்டு பாவம். ஏன்னா அது மூவ் பண்ண சொல்ல வேலை, அவங்க ஹஸ்பண்டு பாவம். ஐயோ மணி இல்லை. ஐயோ மக்களே, நம்மளால் இப்போ வந்து காயினை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். அந்த பாருங்க, இதில் போய் எக்ஸ்சேஞ்சுக்கு இது பாருங்களா, அக்செப்ட் கொடுத்து ஓகே கொடுத்துடணும். அவ்வளோதான். இப்போ வந்து வாங்கி போடலாம். அது இல்லை இது ஈவன் போடுங்க. இன்னும் யாராவது வாங்க மாட்டேங்குது. இவன் இங்கே போடு. அவ்வளோதான் மக்களே, ஒரு அடியாக 5000 பண்ணிக்கிட்டா. ஆஹா, இன்னும் 2 தான் இருக்குது. இவன் இல்லை, அது உள்ளே இருக்குது. இது இவனுக்குள்ளே இந்த இங்கே இருக்குது. இவன் தான். ஏன் அது ஓப்பன் ஆனா தான்? ஏன் இவன் தான். அது எப்படியா போடுறது? இவர் எப்படியா இப்படி அதுதானே பார்த்தேன். உள்ள லாக் ஆகிருக்குது, உள்ள கவுந்து விழுந்துருக்குது. பாவம். அப்போ ஃபினிஷ் 9000 ரூபா கொடு. கண்டினியூ கொடுக்குற 9000 நான் வருதேன். 13000 10,000 யூஸிங் 50 இன்ஸ்டன்ட் ட்ரான்ஸ்ஃபர் போனஸா? எனக்கு வேணாம் மக்களே. ஆர்டர் ஒன்று முடிச்சிட்டோம். இந்த ஆர்டர் வச்சு முடிச்சு 5000 ரூபா தான் வந்துக்குது. ஓகே மக்களே, இந்த ஆர்டர் நான் பாதி தான் முடிச்சுக்கிறேன், இன்னும் பாதி இருக்குது. இப்போ இங்கே போகணும், ஒன்று வாங்கணும், ஒன்று போட்டு கண்டினியூ. பிக் ரூம். wallpaper highlighting segment. அப்படிங்க அப்பா, வேற வேலையே இல்லை மக்களே. திரும்பி கடை வாங்க வேண்டியது தான். இன்னும் ஒரு வாட்டி அடிச்சா முடிஞ்சு. அது பார்த்தா இன்னும் 11க்கு தாட்டுங்குது.
சரி, திரும்பியும் போவோம், திரும்பியும் கடை வாங்குவோம். இங்கே போய் எக்ஸ்டெண்டுக்குள்ளே போய் ஓ மை லாட் 20 வேறு வழி இல்லை. ஓகே, இன்னும் 2 எங்கே இங்கே அவ்வளோதான். ரிப்ளே ஹைலைட்டிங் ஐட்டம். எவன்டா இது? எவன்டா அந்த ஐட்டமு? அட பாவி மக்களா! ஃபினிஷா? ஆஹா! ஓ, ரிசீவ் அட் ரெகுலர் ட்ரான்ஸ்ஃபர். வேணாம், ரெகுலராகவே ட்ரான்ஸ்ஃபர் ஆகட்டும். ஓகே மக்களே, இன்றைக்கி 2 ஆர்டர் முடிச்சிட்டோம். நம்ம கான்ட்ராக்ட் பேர் என்ன? கான்ட்ராக்ட் பேர் நம்ம கான்ட்ராக்ட் பேர் என்ன? நம்ம கான்ட்ராக்ட் கம்பெனி பேர் என்ன? இப்போ என்ன வைக்கலாம்? மாத்திரபோதம் கான்ட்ராக்ட் சர்வீஸ். எஸ், மாத்திரபோதம் கான்ட்ராக்ட் சர்வீஸ். இவன் பேஸ்ட். நம்மளுடைய பாத்ரூம் இது தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னது இது? நம்ம ஆஃபீஸோட பாத்ரூமு. இது கிச்சனு. அது கிச்சன் பக்கத்தில் பெட்டு பக்கத்தில் ஒரு ஷோகேஸ். ஓகே, நம்ம வீடு நாசமாக போயிருந்தாலும் அடுத்த வீடு அழகாக க்ளீன் பண்ணி தருவோம். இது தான் மாத்திரபோதம் க்ளீனிங் சர்வீஸ். மாத்திரபோதம் வீட்டு கான்ட்ராக்ட் சர்வீஸ். ஓகே, தேங்க்யூ, பாய்.